அவனுக்கு இல்லை, எனக்கு தான் ஐயா போட்டிருக்கு. மனுஷர் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ. சிலர் சொல்லுவாங்க, சில பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்லிருக்கேன். நான் ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். 2வது மீட்டிங் நான் அந்த முதல் தடவை பேசின 3 CDயை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ 3 பாஸ்டர் தான் வந்தாங்க. முதல் அதில் 50 பாஸ்டர் வந்தாங்க. இப்போ 3 பாஸ்டர் வந்தாங்கன்னு கேட்டேன். அவங்களெல்லாம் நம்ம கனப்படுத்தலன்னு வரல. போட்டது வெளிக்கூட்டம். நான் 50 பேரையும் கனப்படுத்தி எல்லாருக்கும் பொன்னாடை மாற்றணும்னா அதான் செய்தியாக இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு எங்கே செய்திக்கு நேரம் இருக்கும்? இவர் அந்த பெரிய பாஸ்டர், இவருக்கு பொன்னாடை, இவருக்கு பொன்னாடை, எல்லாருக்கும் பொன்னாடை. பொன்னாடைங்கிறதே ஒரு மாயம்தான். அது பொண்ணும் கிடையாது, ஆடையும் கிடையாது. neither it is பொன் ஆர் ஆடை. சும்மா ஒரு டவலை தூக்கி சுற்றி போட்டுட்டு அதில் பொண்ணு இல்லை, அதுலேயே ஒரு மில்க் தான் வச்சிருக்கிறான். அதை போட்டு பொன்னாடை போத்துறான். அதுவே மாயம். இதை தேடி கூலியக்காரன் கூட்டத்துக்கு போறானா? எனக்கு சில நேரங்களில் நானும் ஊழியக்காரனா ஏன்டா இருக்குன்னு வந்துடுது. நாங்கள்லாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ். மனுஷர் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது, குத்தவே மாட்டேங்குது. இங்க என்ன சொல்றான் சாத்தான்? எல்லா மகிமையும் உனக்குத்தான், எல்லாம் உனக்குத்தான், எல்லாம் உனக்குத்தான். இது எப்போ வரும் தெரியுமா அந்த சோதனை? முதல்ல பசியா இருக்கும்போது வந்தது. 2வது நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அவர் சொன்னாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். பக்கத்துல கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க. நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆரம்பிச்சா மாயமான மகிமைய தாராளமா தர்றதுக்கு எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். லிசன் சார், லிசன். He offers the vain glory when you want to obey God's word. அதனால தான் இன்னைக்கு வசனத்துக்கு ஒருத்தரும் வாய்க்கிறதுக்கு இல்லை. வசனத்தை விட்டுட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்க உடனே செஞ்சிருவாங்க. பிரதர் கொஞ்சம் வசனம் பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாது. இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு வசனம் பேசினா வரமாட்டான். எவன் வரமாட்டான்? எல்லாம் வருவாங்க. Because they want vain glory. Friends, ஊழியத்தெல்லாம் அடையாளம் கண்டுகொள்றதுக்கு நான் பேசுகிற செய்திகளை கேட்டாலே தெரிஞ்சு எந்த ஊழியம் எப்படி போகுதுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சேன். என்னையும் நீங்கள் மேன்மைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, என்னை மையப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வருகிற கனம் அங்கேருந்து மேலேருந்து வந்தால் போதும். அப்படியே வராட்டாலும் அவர் சொன்னதை சொல்லிட்டு போயிடுவேன். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் மகிமை மகிமை மனுஷனால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்படிதான் இயேசு, அதாவது விசுவாசி கேட்டகரியில் நீ இல்லைன்ட்டார் ஆண்டவர். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அது எப்ப வரும்? நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக ஏங்கி தவித்து அதையே உணவாக கொண்டு அதையே என்னுடைய வாழ்க்கையாக மாற்றும் போது வரும். நீங்க கோயிலுக்கு வெளியே இருக்கும் போதெல்லாம் அந்த இதெல்லாம் தேர்த்து போயிருக்காது. He offers the glory, the vain glory, the worldly glory when you want to obey God and His word. அடுத்தால வாசிக்கலாம். 8வது இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, நல்லா 6வது வசனம் ஒரு சின்ன காரியத்தை பார்த்துக்கலாம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். ஆமா, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இவனே சொல்றான், இதெல்லாம் ஏன் சரக்கு இல்ல. சாத்தா என்ன சொல்றான்? இது ஏன் சரக்கு இல்ல, எவனையாவது திருடி அவனுக்கு அதை கொடுத்துருவேன். பக்கத்தில் சொல்லுங்க, அவன் பேரே திருட. அவன்கிட்ட சொந்தமா ஒண்ணும் கிடையாது. அவன் எப்பவுமே இன்னொருத்தர் எடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்குறான். He never had his originals. No, never. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அரே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஏன் சரக்கு இல்லப்பா, அதை எடுத்து I will rob Peter to pay Paul. அதுதான். ஆமா, இவரை நான் பிரிக்கணும்னு, இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொன்னா இம்மானுவேல் பிரதர்கிட்ட போய் இன்னைக்கு பால்சாமி பிரசங்கம் உங்க பிரசங்கத்தை காட்டில் மேலாக இருந்தது. அவர் தூங்க மாட்டார். ஆமா, இவரை மகிமைப்படுத்துற மாதிரி மகிமைப்படுத்தி
அடுக்கடி அடிச்சேன். நான் சொந்தமா ஒன்றும் தெரியாது. ஐ வில் ராப் திஸ் அண்ட் கிவ் திஸ். அதுதானே சாத்தான் விளையாடின விளையாட்டு சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில. ஆமா, சவுலுக்கு 1000 தான் கொடுத்தானுங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான், அதோட அவுட்டு. என்ன ஆவி உள்ள வந்துருச்சு? பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், Satan offers glory. மகிமையை சாத்தான் தருவான். அதில் வேற அவர் வேற சொல்ல, எனக்கு இஷ்டமானவனுக்கு என்ன சொல்றான்? எனக்கு நீ இஷ்டமா இருந்தா போதும். யாருக்கு இஷ்டமா இருக்க விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க, யாருக்கு இஷ்டமா இருக்க விரும்புங்க? ஆமா, அவனுக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுக்குறேன். ஆமா, நிறைய பேர் அவனுக்கு இஷ்டமா மாறி போயிட்டாங்க, அதனால கிடைக்குது நிறைய. சிம்பிள். பைபிள் இஸ் so beautiful, clear, very clear. சரி, அடுத்தது வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமா, இவன் ஆராதனைங்கிறான், தேவன்கிறான். அதனால எங்க கொண்டு போலாம்? அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. நீங்க ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் பேசணும்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கொண்டு வருவான். பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் பேசினா, ஆவிக்குரிய லாங்குவேஜ் பேசினா, உங்களை ஆலயத்துல கொண்டு வந்து கலாட்டா பண்றவனா மாற்றுவான். ஏன்னா இப்ப சாப்பாடை குறித்து சொல்லும் போது வசனத்தை குறித்து சொன்னாரு, வசனத்துல அடிக்க முடியல. அதனால இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் ஒருவருக்கே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து. ஓஹோ, he is talking about spiritual language. இங்க கொண்டு வந்து இங்க என்ன விட்ட ஒருத்தனும் இல்லை என்று ஆக்க வைப்பார். கவனிங்க, ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள வந்தாலும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டோடைய வீட்டுக்குள்ள வந்தாலும் ஆபத்து கதவருவே தான் இருக்குது. அதனால தான் உள்ளுக்குள்ள வந்த பிறகும் சிலர் அவன் கொடுத்த சரக்க வச்சே வேலை செய்யறான். When you commit more and more and more to him and his word and his glory and his worship, he finds that is the time. அந்த நேரத்தில் வந்து ஆஃபர் பண்ணுவான். இங்க இருந்து என்ன செய்யும்? உப்பரியின் மேல இருந்து என்ன செய்யும்? சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஒரு தடவை விழலாம்ப்பா. ஆலயத்தில் கொண்டு மேலே வச்சுக்கிட்டு உழுப்பா, ஒரு தடவை விழலாம். ஏன்னா சொல்லியிருக்குது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் நெருங்க நெருங்க சாத்தான் ஆஃபர் பண்றது, ஒரு நேரம் விழுந்து பாரேன். லிசன் சார், லிசன். சாத்தான் பொல்லாதவன். நான் எப்படியாவது விளைவிக்கணும், எப்படியாவது. உலகம் ஒன்னு உயர்த்தணும்னு பார்க்கும். அப்படி உன்னை உயர்த்தி ராஜாவாயிருன்னு உயர்த்துறதுன்னு பார்த்து அது உன்னை தேவ நோக்கத்திலிருந்து விளக்கும். சாத்தான் உன்னை சொல்லணும்னு பார்ப்பான். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா,
போல் மறுபடியும் பாடலாம். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை யார் தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினார், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். ஊருக்கும் ஒருக்கும் உடையும் வளையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதாம், இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.